அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டது, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது, எங்கள் தலைவர் தளபதிக்கு 3 ஆண்டு காலம் தான் தேவைப்படுகிறது என்பதை 2026 நான் நிரூபிக்க போகிறேன். ஒரு குடும்ப அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கொள்ளைக்கார கும்பலின் வீழ்ச்சி எங்கள் தளபதி விஜயின் கையில் இருக்கிறது என்று நாடு நம்புகிற நேரத்தில் சிஎம் தொகுதினா எப்படி இருக்கணும், சிஎம் தொகுதினா இப்படி இருக்குதுன்றாங்க மக்கள். யுத்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்விற்கு வடிவம் தந்திருக்கின்ற குளத்தூர் தொகுதியின் பொறுப்பாளர், வெல்ல முடியாததும் பகையை வெல்லப் போகிறவன் யார் என்றால் VS பாபு என்று வானமும் வழிமொழியை இடத்திருக்கிற VS பாபு அவர்கள் யாருக்கும் தெரியாமல் கொளத்தூரில் ஒரு ராஜாங்கமே நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் தணிகா சிதம்பரம் எளியவன் எனக்கு முன்னால் உரையாற்றிய துணை செயலாளர் ராஜமோகன் அவர்கள், எளியவன் எனக்கு பிறகு நிறைவி பேரூரை ஆற்றுவதற்கு வந்திருக்கின்ற அளக்க முடியாத அன்பின் சின்னம், என்னை ஆற்றுப்படுத்துகிற இடத்தில் இருக்கின்ற தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள், முத்து தமிழில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற ஹரீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளே வணக்கம். யுத்த காலத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு தேர்தல் விதி நடைமுறைக்கு வந்துவிட்டதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற முதல் பொதுக்கூட்டம் இந்த குளத்தூர் பொதுக்கூட்டம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறப் போகிற தொகுதிகளில் கொளத்தூர் தொகுதியும் இடம்பெற்று விட்டது என்பதை இங்கே வந்ததற்கு பிறகு நான் பார்க்கிறேன். துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது, சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது, இதயத்தை கீழே இறக்கி வைத்த இட்லியின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குளிரில் இருந்தது, அதிசயம் 1000 செய்து கொண்டிருக்கிற ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது, ஆள்போல் பறந்து அருகுபோல் வேரோடி இருக்கிற காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. உய்ய வந்த தமிழினத்தை உய்யாது தடுத்து நைய வைத்து ஒரு குடும்ப அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கொள்ளைக்கார கும்பலின் வீழ்ச்சி எங்கள் தளபதி விஜயின் கையில் இருக்கிறது என்று நாடு நம்புகிற நேரத்தில் நான் கொளத்தூரில் உரையாற்ற வந்திருக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் 2 வயதை தாண்டி 3வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிற நேரம் இது. 49 செப்டம்பர் 17 ஒரு மழை நாளில் ராபின்சன் நந்தவனத்தில் அண்ணா தன்னுடைய இயக்கத்தை தொடங்கினார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். 72 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். பதுங்கி பாயும் வேங்கை என ஒரு இயக்கம் பாராள வந்த கதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்று கலைஞர் கவிதை தமிழில் அண்ணா ஆட்சிக்கு வந்ததை அருமையாக பாடுவார். நாஞ்சில் சம்பத் குளத்தூரில் சொல்கிறேன், அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டது, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது, எங்கள் தலைவர் தளபதிக்கு 3 ஆண்டு காலம் தான் தேவைப்படுகிறது என்பதை
2026 நான் நிரூபிக்கப் போகிறேன். இப்பொழுது ஆட்சி முடிகிற தருணத்தில் மாட்சிமை தேங்கி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்க என்கிறார். அவர் சாஸ்திரி வீதியில் காலை வாக்கிங் வருகிற பொழுது உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு இளைஞனிடத்தில் கேட்டார். அவன் சொன்னான், ஜனநாயகன் எப்போது வரும் என்று கேட்டான். அதற்கு பிறகு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று முதலமைச்சர் சொல்லவே இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் கூட எங்கள் தளபதி ஏற்படுத்தியிருக்கிறார். நேற்று முன்தினம் அவர் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி சென்ற பொழுது, இது என்ன ஒரு வெளிநாட்டு அதிபர் வந்திருக்கிறாரா என்று வியந்து பார்க்கிற அளவிற்கு ஆல் ரோட்ஸ் லீட் டெல்லி என்று அவருடைய பட்டண பிரவேசத்தை தொலைக்காட்சியில் பார்த்துதான் பரவசப்பட்டு, இன்றைக்கு ஒரு அனாதை போயிருக்கிறான், யாரும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. எங்கள் தலைவர் எங்கே போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம், கரை காணாத உணர்ச்சியோடு திரளுகிறது. எனக்கு முன்னால் திரண்டிருக்கிற என் தம்பிகளை பார்க்கிறேன். இவர்கள் தளபதி கட்டளையிட்டால் மின்னலை விழுங்குவார்கள், மின்சாரத்தை கொப்பளிப்பார்கள். காற்றை கைது செய்து காட்டென்றால் காட்ட பிறந்தவர்கள் இவர்கள். ஆகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் நீடிப்பதற்கான அனுமதியை தமிழ்நாட்டு மக்கள் தருவதற்கு தயாரில்லை. இன்னைக்கு தமிழ்நாடு தேசமே இன்றைக்கு தொழுநோயாகிவிட்டது, பருவே இன்றைக்கு முகமாகிவிட்டது. தமிழ்நாட்டினுடைய தரத்தையும் தகுதியையும் நீங்கள் தரைமட்டமாக்கி இருக்கிறீர்கள். நான்கில் சம்பத் குற்றம் சாட்டுகிறேன், 10.5 லட்சம் கோடி நீங்கள் இன்றைக்கு கடன் பெற்றிருக்கிறீர்கள். என்னுடைய வீட்டில் என் தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவன் குவா குவா என்று அழுது கொண்டே பிறக்கிறான். அவன் அழுவதற்கு காரணம் என்னவென்றால், அவன் 1,37,000 ரூபாய் கடனோடு பிறக்கிறான். கர்ணன் கவசகுண்டலத்தோடு பிறந்தான், சீத்தை வில்லோடு பிறந்தாள், கண்ணகி கால் சிலம்போடு பிறந்தாள். தமிழ்நாட்டின் குடிமகன் திராவிட மாடல் அரசில் 1,37,000 ரூபாய் கடனோடு பிறக்கிறான். ஒரு கடன் சுமையை ஏற்றி வைத்து, ஒரு போதை கலாச்சாரத்தை கற்றுவிழ்த்து விட்டு, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபியை கூட நிர்ணயிக்க முடியாமல் இன்னைக்கு நிர்வாணமாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம். ஆகவே இந்த குடும்பத்தினுடைய கோரப்பிடியில் இருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு ஒரு தலைவன் பிறக்க மாட்டானா என்று தமிழர்கள் ஏங்கி இருந்தார்கள். பட்டமரம் துளிர்க்காதா, பாலைவனம் செழிக்காதா, கெட்டகுடை சிறக்காதா, நட்ட நடுதிசி விடியாதா, நமக்கான பொழுது நம்முடைய வாசலில் மலராதா, அதை பெற்றுத்தர ஒரு தலைவன் பிறக்க மாட்டானா என்று தமிழ்நாட்டு மக்கள் தவம் இருந்த பொழுது, இதோ விஜய் நான் வர்றேன்னு சொல்லி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு புயலை அவர் கிளப்புகிறார். எல்லா கட்சிகளும் இன்றைக்கு அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றன. திமுக தலைவர் தளபதி விஜயை கண்ட அரண்டுதான் 26 கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கெட்ட காலம் 26 கட்சி கூட்டணி. இந்த 26 கட்சிகளின் பெயரை முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னால் நான் இன்றைக்கு ராகவா தெருவிலேயே தூக்கில் தொங்கி விடுகிறேன். சொல்ல முடியுமா உங்களால்? முடியாது. நீங்க ஏமாற்றுகிற அரசியலுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் இடமில்லை. ஆகவே வாக்களிக்க போகிற ஜனநாயக கடமை ஆற்ற காத்திருக்கிற மக்களே, the revolution not by bullets but by ballots. வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் செய்ய முடியாத புரட்சி ஓட்டுகளின் மூலம் செய்ய வாருங்கள். யுத்தகாலம் சமீபித்து விட்டது. பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள். ஆழ்விற்று பொன்வாங்கியோடு செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள். வழி இருக்க குடியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். தளபதி நமக்கு நம்பிக்கையாக இருக்க
இன்னொரு புறம்போக்கை தேர்ந்தெடுக்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள் என்று கேட்டு வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அண்ணாக்களே, அக்காக்களே, அம்மாக்களே, தங்கைகளே, தம்பிகளே, அவர்களே, இவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் வெற்றி கழக சொந்தங்களே, தமிழுக்கு முதல் வணக்கம். வெற்றி தலைவருக்கு உயிர் வணக்கம். பாசமிகு பொதுச் செயலாளருக்கு பாச வணக்கம். ஆற்றல் மிகு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ் அர்ஜுனாக்கு ஆற்றல் வணக்கம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையனுக்கு அறிவு வணக்கம். நடமாடும் நற்றமிழ் நயாகரா நாஞ்சில் சம்பத் அண்ணனுக்கு நல்வணக்கம். இதயத்தில் இருந்து பேசிய செனோரா அசோக் அவர்களுக்கு அன்பு வணக்கம். தன் பேரோடு வீரத்தை ஸ்வீகரித்துக் கொண்ட மாவீரன் புரசை VS பாபு அண்ணவர்களுக்கு வீர வணக்கம். இந்த மண்ணை கடகத்தின் கோட்டையாக மாற்றிவிட்ட கழக மாவட்ட செயலாளர் தனிகா அவர்களுக்கு அன்பு வணக்கம். திரும்பிய திசையெல்லாம் பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கக்கூடிய TVK தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியாக குரலாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அன்பு வணக்கம். என் பயிற்சி பட்டறையில் பங்கெடுத்து படித்து ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தாயை போல இன்று என் முன்னால் அருமையாக பேசி தொகுத்து வழங்குகிற அன்பு தம்பி ஹரி அவர்களுக்கு அன்பு வணக்கம். 45 கேமரா போட்டு நேரலை போட்டாலும் ராஜமோகன் மீது கொண்ட காதல் காரணமாக ஒளிந்திருந்து படம் எடுக்கும் உளவுத்துறைக்கு ஒரு வணக்கம். ஒண்ணு இல்ல, CM தொகுதினா எப்படி இருக்கணும், CM தொகுதினா இப்படி இருக்குதுன்றாங்க மக்கள். ஒரு வரியில சொல்லுனா எப்படி இருந்த குளத்தூர் இப்படி ஆயிருச்சேன்னு ஒரு ஆதங்கம். எனக்கு அண்ணன் மேலாம் வருத்தம். ஏன் முதலமைச்சர் இவ்வளவு குறை சொல்றீங்க? இதே நடுநிலையாளர்கள்லாம் பாருங்க, டிவி எல்லாம் போட்டு பாருங்க, ஒவ்வொரு டிபேட்லயும் அவரே நடுநிலையாளர், அடுத்த டிபேட்ல அரசியல் விமர்சகர், அதுக்கு அடுத்த டிபேட்ல பொருளாதார நிபுணர். குளத்தூர்ல பள்ளம் இருக்க வயலடி வயலடி, அது பள்ளம்னு சொல்லாத, அப்புறம் அது நவீன மழைநீர் சேகரிப்பு தொட்டி. இது குளத்தூர் சாலைகளா செவ்வாய் கிரக சோலைகளா? அப்படியே நடந்து போய் பள்ளத்துல உள்ளது. அவர் என்ன சொன்னாரு? பக்கிங்காம் கால்வாயில போட்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்சம் தூரமா இருக்கு. இதோ மழை பெஞ்சா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த டிச்ல போட்டிங் போலாம், நீந்தி போகலாம், தண்ணியில மிதந்து போலாம். சொன்னதை ஏதாவது செஞ்சாங்களா? எதுவுமே செய்யலையே. பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு குறைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? மகளிர் கடன் முடித்து வைக்கப்படும் சொன்னாங்களேமா, செஞ்சாங்களா? மாணவர் கடன் முடித்து வைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? எதுவுமே செய்யல. சனம் முடிவு பண்ணிடுச்சு 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும், முடித்து வைக்கப்படும், முடித்து வைக்கப்படும். அதுல எங்களை கேட்கிறாங்க, உங்களுடைய கனவு சொல்லுங்க. எங்க பெரிய கனவு திமுகவை வீட்டுக்கு அனுப்பி நாட்டை காப்பாற்றுறதுதான். ஆனா நான் கூட ஒரு 50-100 பேர் வருவாங்க. ஏன்னா குடைச்சல், அவ்வளவு குடைச்சல். முதல் நாள் சொல்லி 18 மணி நேரத்தில் ஒரு மினி மாநாட்டை ஏற்பாடு செய்து காட்டியிருக்கிறார் புரசை VS பாபு. நல்ல ஒரு கைத்தட்டல். அது அவ்வளவு குடைச்சல். பேனர் வச்சா பேனர் வைக்காதீங்க, எடுத்துட்டு போறாங்க போலீஸ். அது ஒண்ணு இல்ல, அவங்க வீட்லயும் தளபதி ரசிகருக்கு இந்த பேனர் வேணும். அதுக்காக நீங்க வச்ச பேனர்ல 4 எடுத்துட்டு போறாங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்த வாட்டி இன்னும் 40 பேனர் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு டோர் டெலிவரி பண்ணுங்க. அவங்க எம்எல்ஏ வீட்டுக்கு அனுப்புங்க. நம்ம பேனர் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வர்ற எலெக்ஷனோட அவங்கள வீட்டுக்கே அனுப்புங்க தான் சொல்றோம். ஒரு 50 பேர் 100 பேர் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வருவாங்கன்னு பார்த்தா அலைக்கடலான வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஜெயிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, தளபதி ஜெயிச்சிட்டாரு. வட சென்னை முழுக்க, தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் TVK.
இது ஒரு கட்சியின் முழக்கம் அல்ல, இது ஒரு போர் முழக்கம். இது வெறும் போர் முழக்கம் அல்ல. பல்லாண்டு காலமாக இந்த மண்ணை மலடாக்கி இதில் ஊழலில் திளைத்து ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு எங்க வீதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை எல்லாம் நடுத்தெருவில் நிறுத்திவிட்ட அவர்களுக்கு எதிராக வெடித்திருக்கக்கூடிய புரட்சி முழக்கம் இந்த குளத்தூர் மண்ணில் இருந்து சூழ்நிற்கிறேன். தமிழக வெற்றி கழகம் எல்லாம் போகிறது, இது உறுதி. நியூஸ் எல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கு. ஒரு 3 வாரம் முன்னாடி ஒரு நியூஸ், திமுக மாநாடுனாங்க. நம்ம குளத்தூரின் நாயகன் அண்ணன் மு.க. ஸ்டாலின் மாநாட்டுக்கு வராரு. மாநாட்டுக்கு குறுக்க ரேம்ப் போட்டாங்க. ரேம்ப் போட்டு தளபதி மாதிரி நடந்து வர சொல்றாங்க. நம்ம தளபதி நடந்து வரும்போது கீழ இருந்து நம்ம துண்டெல்லாம் போட்டு அப்படி எடுத்து ஒவ்வொரு துண்டை சிரித்த முகத்தோட மேல போட்டு அப்படி திருவாரூர் தேர் மாதிரி நம்ம தலைவர் வருவாரு. ஆனா இங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க தலைவர் மேல என்ன கோபமோ தெரியல, தோல்ல துண்ட படசா சுருட்டி தலைமையிலே ஒரு கோடு. ஒரே வரியில சொல்லவா, இத்தனை நாளா அந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய பேர்லாம் என்ன சொன்னாங்க, தளபதி முதலமைச்சராக ஆசைப்படுகிறார் அப்படின்னு. தப்பு, முதலமைச்சர் தான் இங்க தளபதியாக ஆசைப்படுகிறார். நினைத்து பார்க்கிறேன், மேடையில் எத்தனை பேர் இருக்கீங்க. ஒரு மாநாட்டு திடலிலே பொதுச் செயலாளர் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாரு, கழக மாவட்ட செயலாளர்கள் ஒடியாந்துகிட்டு இருப்பாங்க. மேடை பரபரப்பா இருக்கும். 15 லட்சம் கீழே இருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் 15 லட்சம் பேர் இருந்தாலும் ஒரு பெண்ணின் மீது கூட கை வைக்காத தாயின் கருவறை போல பாதுகாப்பா என்னுடைய பசங்க நிற்பாங்க. அந்த நொடி வரும், எனக்கு தெரியும். மைக்கு முன்னாடி வந்து நிப்பேன், மேடையில ஒரு சின்ன பரபரப்பு, முகத்துல மகிழ்ச்சி, பசங்க கிட்ட எழுச்சி, எல்லார் முகத்திலும் புன்சிரிப்பு. மைக்கு முன்னாடி வந்து நின்று சந்தோஷமா ஒரு மூச்சு எடுத்து சொல்வேன், தர்ம தாயின் தவ புதல்வரே. அத்தனை பெரிய தலைவர் சாதாரணமா வெள்ளை சட்டையை மடிச்சு விட்டு வெள்ளிக்காப்ப முறுக்கி விட்டு சிரித்துக் கொண்டே கசையிட்டு கையை அசைத்து வரும்போது காண கண்கொடி வேணும். கொளத்தூர் மண்ணில் மட்டும் கிடையாதுங்க, எங்க போனாலும் நீங்க இப்படி ஒரு ஆர்கானிக்கா மக்கள் வெள்ளத்தை பார்க்கவே முடியாது. இது தானா சேர்ந்த கூட்டம். கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு கூடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் இல்லை, கொள்கைக்கு கூடுகிற கூட்டம். நான் கேட்கிறேன், துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தார்ல, விளையாட்டு போட்டிகள்ல ஆண்கள் கபடி போட்டியில் ஜெயிச்சா 10,000 பரிசு, பெண்கள் ஜெயிச்சா வெறும் 5,000 பரிசு இருந்தது. ஏன் ஆண்களுக்கு மட்டும் பரிசு தொகை அதிகம், பெண்களுக்கு கம்மி? ஆணும் பெண்ணும் சமம். ஆண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேஸ்க்கு 10,000 பெண்ணுக்கு கொடுக்கணும் மாற்றிய மனிதனின் பெயர் ஆதவ் அர்ஜுனா. பாஸ்கெட் பால் பெடரேஷன் இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு விளையாட போகணும்னா பயணம் செய்வதற்கு பயணச்சீட்டு வாங்கறதுக்கு இல்லாம காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய கண்மணிகள் விமானங்களில் என்னுடைய வீராங்கனைகள் பறந்து கொண்டிருக்கிறாங்கன்னா விளையாட்டுத்துறையை சீர்படுத்திய சிற்பியின் பெயர் ஆதவ் அர்ஜுனா. இன்னைக்கு விளையாட்டுத்துறை வளர்ந்து நிக்குது, பாஸ்கெட் பால் மாறி நிக்குது. கொடிய கொரோனா காலகட்டத்துல பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ரெஃப்ரிக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க கோச்சுக்கு மட்டும் இல்ல, அந்த சம்மேளனத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் தன்னுடைய பணத்தில் இருந்து பல மாதங்கள் நிறுத்தாமல் உதவி செய்து கொண்டிருந்த அந்த நல்ல மனசுக்காரர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை இந்த மேடையில் வைத்து ஒரு அரங்கம் நிறைந்த நீங்க கைத்தட்டல தந்தையாக. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். ஆட்டோ ஓட்டுநர், மூட்டை தூக்கும் தொழிலாளி, ராபிடோல வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு சாதாரண ஐடி கம்பெனி வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன், ஆசிரியர், மாணவன், விவசாயி, விஞ்ஞானி, சாமானியர்களின் கூட்டம். இந்த தேர்தல் ஏன் தெரியுமா முக்கியமான தேர்தல்? இது திமுக என்ற பண்ணையார்களுக்கும் தாவேகா என்ற பாமரர்களுக்குமான போர். இந்த தேர்தல் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் மேல இருந்து பார்க்கும்போது மகாலட்சுமியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு பெண்கள், எவ்வளவு பெண்கள் நிரம்பி வழியுது கூட்டம். இந்த கூட்டம் திமுக கிடைக்காது. ஏன் தெரியுமா? 9 மணி ஆச்சுன்னா மாப்பிள்ள கடையை சாத்து வைங்க, மாப்பிள்ள போயிருவோமா, தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் தண்ணீரில் இருக்கும் மீன் கருவாடாகலாம், கருவாடு ஒருபோதும் மீன் ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறது. இந்த மேடைக்கு மட்டுமல்ல, தேர்தல் காலத்திற்கும்
நாம ஒரே ஒரு விஷயத்தை மனசுல நிறுத்துங்க. தேர்தல் நாளன்று நம்முடைய வாக்காளர்கள் கையில் அந்த தேர்தல் வெற்றி மை வர வேண்டும். அது வர வேண்டும் என்றால் நாம் அத்தனை பேரிடம் ஒரு மை வர வேண்டும். அது ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. ஒன்னா இருப்போம், உசுரா இருப்போம், ஒருத்தர் கூட தான் வந்து நிற்போம். அது வரும். ஏன் தெரியுமா? என் தலைவனிடம் இருக்கக்கூடியது நேர்மை, உண்மை, வாய்மை. மனது நிறைந்து, உள்ளம் நிறைந்து விடைபெற விருப்பமில்லாமல் விடைபெற்று செல்கிறேன். வெற்றி, 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 வெற்றி. தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தலைவர் தளபதி வாழ்க. அவ்வளவுதான். குளத்தூர்லயே அவங்களுக்கு முடிஞ்சு. ஓவர், ஓவர், ஓவர். நன்றி.